பெஸ்ட்டான ஆப்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபோட்டோ மேப். இந்த ஆப் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக மேக்ஸ் பண்ணி வராது. ஒரு சம்மை நீங்கள் ஸ்கேன் பண்ணால் மட்டும் போதும். அந்த சொல்யூஷனே கொடுத்துட்டு அந்த சம்மை நீங்கள் எப்படி போகிறது, அதோட ஸ்டெப் எப்படின்னு இந்த ஆப்பில் நீங்கள் பார்த்துக்கலாம். வாங்க அடுத்த ஆப் போகலாம். கூகுள் லென்ஸ். இந்த ஆப்ல நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்டை நீங்க ஸ்கேன் பண்ணா மட்டும் போதும், அதோட எல்லா டீட்டெயிலும் கொடுத்துரும். இந்த ஆப் என்ன விஷயம் பண்ணாது என்னன்னா, ஒரு டெக்ஸ்ட்டை நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜில் நீங்கள் மாற்றிட்டு அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு எந்த டெக்ஸ்ட்டை ஸ்கேன் பண்ணணுமோ அதை ஸ்கேன் பண்ணால் மட்டும் போதும். அது உங்களுக்கு ஏற்ற லாங்குவேஜில் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துரும். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆப் ஓப்பன் பண்ண அந்த மாதிரி இருக்காது, நிறையா பேஜாக வரும். அதெல்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பெர்மிஷன் கேட்கணும் செட்டிங்ஸ்லேருந்து. அதே ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த ஆப்போட மேல் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இப்போ நீங்கள் ஏதாச்சும் இந்த மாதிரி வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்ட இல்லை ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்தீங்கன்னா மேலே ஒரு தடவை ஸ்வைப் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆப்போட நோட்டிஃபிகேஷன் வரும். நல்லா கிளிக் பண்ணிங்கன்னா சைடில் மாதிரி ரவுண்ட் பட்டன் வந்துடும். அந்த ரவுண்ட் பட்டன் இருக்கிறது டேப் பண்ணிட்டு நீங்கள் போட்ட பாஸ்வேர்டை போட்டால் மட்டும்தான் அந்த வீடியோல இருந்தோ இல்லை அந்த ஹோம் பேஜில் இருந்தோ வெளியே வர முடியும். இல்லைன்னா அதே இடத்துல தான் இருக்கும், வேறு எது தொட்டாலும் ஒர்க் ஆகாது. கார் இன்ஃபோ. மேலே அந்த வெஹிக்கிள் ஓனர் சர்ச்ன்னு இருக்கா, அதை ஒருத்தர் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து வெஹிக்கிள் நம்பர் கேட்கும். அது நம்பர் பிளேட்டில் இருக்க நம்பர் இருக்கா, அதான் வெஹிக்கிள் நம்பர், அதை கொடுத்துருங்க. அந்த வண்டி யாரோடது, யாருக்கு, அந்த வண்டி எங்கே வாங்கினது, அந்த வண்டி என்ன மாடல், அந்த இன்ஜினோட கெப்பாசிட்டி என்ன, எல்லாமே வந்துடும். இந்த ஆப் கன்ஃபார்ம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. Don't touch my phone. அந்த ஆப்புக்குள்ளே போனோன்னே ஆக்டிவேட் பட்டன் இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா கவுண்டர் சரியாயிடும். அதுக்கப்புறம் இந்த ஹோம் பேஜ்லேருந்து இல்லை உங்கள் ஃபோனில் ஆன் பண்ண வச்சா கூட அலாரம் வச்சா ஆரம்பிச்சிடும்.